நாகை மாவட்டத்தில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது உள்ளிட்ட 6 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு நாகை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு விழாவில் கலந்து கொண்டார். பயனாளிகளுக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். 82 கோடி ரூபாய் மதிப்பிலான 206 புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாகை மாவட்டத்திற்கு 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இது மாதிரியான மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள்ல உங்களை பார்க்கும்போது மேலும் சில அறிவிப்புகளை வெளியிடணும், அதையெல்லாம் விரைவாக செஞ்சு கொடுக்கணும் என்று நான் நினைப்பது உண்டு. அந்த வகையில் இந்த நாகை மாவட்டத்திற்கான 6 முக்கிய அறிவிப்புகளை இப்போ நான் வெளியிடுகிறேன். முதல் அறிவிப்பு, வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதிகளில் இருக்கிற இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் தென்னடார் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் 280 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். தென்னடார் பகுதியில் 450 ஏக்கர் பரப்பளவில் 250 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்றும், விழுந்தமாவடி, வானவன் மகாதேவி, காமேஸ்வரத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி இறங்குதளம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இதேபோல தெற்கு பொய்கை நல்லூர், கோடியக்கரையில் தலா 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்நோக்கு பேரிடர் மையங்கள் கட்டப்படும் என்று தெரிவித்தார். பழமை வாய்ந்த நாகை நகராட்சி கட்டிடம் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்படும் என்றும், வாய்க்கால் மதகுகள் 32 கோடி ரூபாயில் மறுசீரமைப்பு செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். இஸ்லாமியர்களுக்காக சென்னை நங்கநல்லூரில் 65 கோடியில் ஹஜ் புனித இல்லம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.